இவ்வளோ நாளும் ஏமாத்திட்டு இருக்க ரோஹிணி சீக்கிரத்திலே முத்துட்ட மாட்ட போகிறாங்க. சிட்டி மூலியமாக தெரிய வரப்போகுது நம்ம முத்துக்கு. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சுஜிக்கு வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கு மீனாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டு என்ன, மீனாவுக்கு திடீர்னு கிஃப்ட் கொடுக்குற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இல்லை, இந்த ஃபங்க்ஷனே நல்லபடியாக நடந்தது அவங்களால தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து சொல்கிறாங்க, ஆமாம் டெக்கரேஷன்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருந்தால, அதுக்கு தான் கிஃப்ட் கொடுக்கா அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா அந்த கிஃப்ட்டை உழைச்சி பார்க்குறாங்க. உழைச்சி பார்த்தா மொபைல் நல்லா காஸ்ட்லியான ஒரு மொபைல் இருக்குது. இவங்க சாதாரண மொபைல் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சுஜி சொல்கிறாங்க. உடனே மீனாக்கு நான் கூட ஒரு மொபைல் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கலையே, பலகுரல் நீ சூப்பர், ஏன் மீனாக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்ம மனோஜி சொல்கிறாரு, இவங்களுக்கு நம்ம தான் இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட்டு பண்ணோம், நமக்கு கூட ஒரு கிஃப்ட்டு கொடுக்கல, அவன் ஒரு பூ செண்டு தான் கொடுத்தான், அவனுக்கு பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய விஷயம் மொபைலை கிஃப்டாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு மனோஜி சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் இருக்க ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் அந்த மீனாவுக்கு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை எப்படி ஐஸ் வைக்கலாம், எப்படி ஏமாற்றலாம், அது எல்லாமே அவளுக்கு தெரியும், எனக்கு அந்த அளவுக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. இங்கே சொல்லி முடித்தோன்னே இவங்க கிஃப்டெல்லாம் கொடுத்தோன்னே அந்த சைடில் விஜயா சொல்கிறாங்க, அவள் என்ன மூலமாக வீட்டில் போய் பூ போடுறவளுக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான மொபைல் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு பல குரல் ஒரு பதில் சொல்லுது, இல்லை அவங்க தான் இப்போ பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆகிட்டாங்களே, இப்போ வீடு வீடாக போய் பூ போட்டாலும் டெக்கரேஷன் அவங்கள அடிச்சுக்கிட்ட ஆள் இல்லாத அளவுக்கு வளர்ந்து வராங்க. இந்த மொபைல் அவங்க கையில் கைவசமாக இருந்துச்சுன்னா இவங்க பயன்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், அப்படி தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல், ஃபீவருக்கு போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. அந்த சைடில் அவங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் டியூட்டிக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. டாக்டர் இவங்கள செக்கப் பண்ணிவிட்டு இவங்கள அட்மிட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லட்டினா இவங்கள வந்து அவங்களுடைய உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்களுக்கு ட்ரிப்லாம் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் போலீஸுக்கு அங்கேருந்து நீங்கள் டியூட்டிக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே இதில் நம்ம சீதா அங்கே வேலை பார்க்குறாங்க. சீதா வேலை பார்க்குறத பார்த்துட்டு நம்ம அவங்களுடைய அம்மாவை பார்த்துட்டு இவங்கள அட்மின் பண்ணதுக்கு துணைக்கு ஆள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட. இல்லை, எங்கள் அம்மாவும் நானும் இங்கே இருக்கிறோம், எங்கள் சொந்தக்காரங்களாம் வெளியூரில் இருக்கிறாங்க, அப்படின்னா அம்மா உங்கள் பெட்டில் சேருங்க, நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சீதாவும் சொல்லியிருந்தாங்க. உடனே அவங்க, இல்லை பரவாயில்ல, நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மெடிசன் வாங்கிட்டு நாளைக்கு வந்து சேர்த்துக்கிடுதேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இல்லை, அம்மாவுடைய உடம்பு வீக் ரொம்ப இதாக இருக்கிறதுனால நானே பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இவன் மேலே எங்கள் அம்மா மேலே இவ்வளோ அன்பாக இருக்கீங்களே, பரவாயில்ல நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஏடிஎம் கொடுக்குறாங்க, நீங்கள் எதுவும் பணம் இருந்தால் இதில் எவ்வளோ எதுவும் பில் போடணும்னா நீங்கள் இதிலேருந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறேன், எப்படி இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டேன், நீங்கள் ஈவினிங் வந்து பணத்தை கொடுத்துக்கலாம், நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் டூட்டி கிளம்பி போயிருந்தார். இங்கே இவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியை போய் சந்திக்கிறாங்க நம்ம ரோஹிணி போய் சந்தித்து, அந்த முத்து சீக்கிரத்திலே வந்து இந்த மொபைலை நான் அந்த திவ்யாட்ட கொடுத்து தொலைக்க சொல்லியிருந்தேன், அவள் வந்து லாஸ்ட்டில் கடலில் விசிறன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் மிஸ் ஆகி லாஸ்ட்டில் சிட்டி கையிலே சிட்டிகிட்ட ஒன்றே விசாரிக்க அந்த முத்து கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சிட்டிகிட்ட சொல்கிறாங்க நம்ம ரோஹிணி. அவன் வந்தால் நான் பார்த்துக்கிடுதேன், எதையாவது சொல்லி நம்ம அனுப்பி இந்த விஷயத்த வந்து காட்டிக்கிட அதில் அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டது என் பொறுப்பு, உங்களுக்கு மேலே துளி கூட சந்தேகம் வராது அப்படின்னு சிட்டி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை என் மேலே சந்தேகம் கண்டிப்பாக வரும், என்ன காரணம்னா இந்த திவ்யாவை போய் சந்திச்சிருக்கான், ஏற்கனவே வந்து எப்படி நானா என்னைய வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு அந்த முத்து பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் படிக்காதவனாக இருந்தாலும் அவன் எப்படி யார்கிட்ட பேசி அந்த விஷயத்த கரெக்டாக கதையை நவட்டுறதுக்கு அவனை மாதிரி முடியாது அப்படின்னு நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாங்க, சரி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எதுனானா உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சிட்டின்னு சொல்லுதாக. உடனே சிட்டியோட அதிர்ஷ்டன்ற ஒருத்தன் வந்து சொல்கிறான், அந்த சத்தியா இருக்கலானே அன்றைக்கி வந்து உங்களை பற்றி விசாரித்தோம்னே, நான் வந்து எதுவுமே அதை சொல்லி இதை சொல்லி மழுப்பிட்டேன்னே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சிட்டி அவரை அடிச்சுதான், அன்றைக்கே வந்து விசாரிச்சிருக்கான், நீ ஏதாவது சொல்லியிருக்கியாடா அப்படின்னு கேட்குறான் சிட்டி. உடனே நம்ம திவ்யா பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என் வந்து அக்கௌண்ட்ஸ் நல்லா பார்த்துட்டு இருந்தான், இப்போ எனக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க ஆள் இல்லை, நீங்கள் என்ன அக்கௌண்ட்ஸ் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சேலரி என்னன்னு தெரியுமா, உங்கள்கிட்ட வந்து லாஸ்ட்டில் வேலைக்கு சேர்க்குறதா. ஏய் ரோஹிணி, இவ என்னடா பேசுகிறான்,
இவன் வந்து லாஸ்ட்டில் இவன் கூட சேர்ந்து என்னை வேலைக்கு கூப்பிட்றான். இன்னும் அவன் வந்து வட்டி வர வசூல் பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் என்னை கணக்கு கூப்பிட்றான் பார்த்தியா, வா உடனே கிளம்புவோம் அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு கிளம்பிடுதாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தும் நம்ம வந்து செல்வமும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சாப்பிட வராரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம முத்து ஏதோ கேஸ் கிடைக்கலையா, இங்கே வந்து உட்காந்துருக்காரு, நம்ம எங்கெங்கே சாப்பிட போகிறோமோ அங்கெல்லாம் வந்து இவர் வாட்ச் பண்ணுறதா ஒரு வேலையாக இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் முத்தை அடித்து உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்தை ஸ்டேஷனுக்கு அடித்து இழுத்து கொண்டு போயிருந்தாரு. உடனே செல்வம் வந்து சொல்கிறாங்க, என்ன அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, அவன் வந்து என்னைய வந்து தவறுக்குறவா பேசிட்டான், இப்போ பார்த்தீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு, இம்மலாம் அவனை நான் வெளியே விட மாட்டேன், என்னையே வந்து நான் ஹோட்டல் வந்து யதார்த்தமாக சாப்பிட வந்தேன், என்னைய வந்து அவன் நக்கல் பண்ணுறான், நான் வந்து என்ன இழிச்சா வேணா தெரியுதா என்னைய பார்த்தா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக திட்டுறான். யாருன்னா செல்வத்தை திட்டி நம்ம முத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இம்மலை இவனை எக்காரணம்னா நான் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் நம்ம போலீஸ்க்குடைய இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம சீதாவுக்கு கணவராக தான் அமைய போகிறாங்க. லாஸ்ட்டில் நம்ம இன்ஸ்பெக்டர் தான் வந்து முத்துக்கு வில்லனாக அமைய போகிறாங்க. இப்போ ரோகிணிக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக ஆக போகுது. அப்படி தான் நடக்க போகுது நண்பர்களே. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் போக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.